ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பீரோ. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மலையாள காமெடி த்ரில்லர் ட்ராமா தான் பூமராங். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம சமுத்தியா மேனன் அண்ட் ஷைன் டாம்லாம் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 3 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஷைன் டாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பா. கூடுதலாக 3ஆவதாக ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீபைண்ட் பண்ணி போகும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு பிஸ்னஸ் மேனுங்க நம்ம பைஜு சந்தோஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மீட் பண்ணதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்திருக்காங்க. வந்த இடத்துல பைஜு சந்தோஷை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை பண்ண பேசன் தான் நம்ம சமுத்தியா மேனன். ஸோ இவங்க எதுக்காக அவங்கள கொலை பண்ணாங்க, இப்படி இவங்க 3 பேருமே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எதர்ச்சா மாட்ட இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உமனைசர் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய வருது. பத்தாத குறைக்கு பைஜு சந்தோஷை கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே எவிடன்ஸ் 3 பேருமே இப்போ பார்த்துட்டாங்க. ஸோ அதனால 3 பேருமே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி முனையில் மிரட்டி சில விஷயங்கள் பண்ண வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருந்து இப்போ தப்பிச்சாங்களா நம்ம சமுத்தியா மேனன் கிட்ட இருந்து அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு மூவியை எடுத்திருக்காங்க. காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்கள்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் நம்ம ஷைன் டாமா இருக்கட்டும் செம்பாவாக இருக்கட்டும் சில இடங்கள்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் செம்பா அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் அந்த விளம்பரம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசை போல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுற போர்ஷன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஷைன் டாமை பொறுத்தளவுக்கு அந்த கேரக்டர் அவர் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த உமனைசராக நடிக்கிறது, அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லு விடுறது அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அவருக்குன்னே எழுதின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஆன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. அண்ட் பைஜு சந்தோஷை பொறுத்தளவுக்கு அந்த மீன்காரி கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாப்புல, பக்கமாக அந்த மீன் பேரை சொல்லி விளையாடுவாங்களா அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்காக மார்க் போடுவார் பாருங்க, அந்த போர்ஷன்ஸுமே சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங். இந்த மாதிரி தனித்தனியான ஒரு சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹியூமர்ஸ் சில இடங்களில் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. அண்ட் ஹீரோயினோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஒட்டி தான் அவங்க எதுக்காக கொலை பண்ண வந்தாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்தாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களோட கேரக்டர் அவங்க பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுலேயுமே ஒரு சாமிங்கான ஒரு லுக்கில் தான் வந்திருப்பாங்க. அதில் இந்த இருக்கக்கூடிய 3 பேரையும் அந்த துப்பாக்கி முன்னில் டாமினேட் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ்லாம் சூப்பரான ஒரு போர்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இப்படி ஓவராலாக ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ட்ராமா தான். ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.